எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களை பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களுடைய வார்த்தையில வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, அற்புதங்கள் உண்டுப்பா. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு வாசிக்கலாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். பைபிள் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், மறுபடியுமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும்னுங்கிறாரு, சந்தோஷமாயிருங்க. அடுத்த வாட்டி இன்னொன்று என்ன சொல்றாரு, சந்தோஷமா இருங்க என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்பனா ஒரு மனுஷன் கடவுளுக்குள்ள இருக்கிறது உண்மைனா அவங்க எப்படி இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஓகே, சந்தோஷத்தை கெடுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களை கேட்க ஆசைப்படுகிறேன், ஒரு மனுஷனுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது எதெல்லாம்? யாராவது சொல்லுங்க. சந்தோஷத்தை கெடுக்கிறது எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு வந்து என்ன பண்ணுறாரு, சந்தோஷத்தை கெடுக்கும். வேற ஏதாவது சந்தோஷத்தை கெடுக்கிறது எது? பணம். வெரி குட். கெடுக்கிறதே பணம். ஓகே, சரி. பைபிள் சொல்லுகிறது அதே வசனத்தில், எந்த வசனம் அது? நான் 6வது வசனம், 6வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது எதை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்கிறாரு, கவலைப்படாத. எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்ணிக்கிறாரு, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு கர்த்தருக்கு என்ன பண்ணிக்கிறாரு, தெரியப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படு, ஒரு மனுஷன் ஏன் சந்தோஷத்தை இழக்கிறான்னா, முதலாவது அவனுக்கு கவலை. என்னது கவலை? ஒரு மனுஷனுக்கு ஏன் கவலை வருதுன்னு சொல்றேன் கேளுங்க. வந்து அவங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. என்ன? கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. அடுத்தது பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எப்பவுமே அவங்க வாழ்க்கையை மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேரிசன். ஒரு மனுஷன் என்னைக்கு சந்தோஷத்தை இழக்கிறான் தெரியுங்களா, அவன் என்னைக்கு மற்றவங்களை பார்த்து நான் இப்படி வாழணும்னு நினைக்கிறானோ அன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கிற சந்தோஷத்தை இழக்கிறாங்க. காயேன் ஆபேலுடைய காணிக்கையை பார்த்து கம்பேர் பண்ணி அவனுடைய சந்தோஷத்தை கூட இழந்தான். அவனுடைய காணிக்கை கூட கர்த்தர் அங்கீகரிக்கல. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், என்னைக்கெல்லாம் நீங்க உங்க சந்தோஷத்தை இழக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், உங்க கவலைகள் எல்லாம் யாருக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க, இயேசுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடுத்தது நீங்க கம்பேர் பண்ணிக்கிறீங்க. நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்களெல்லாம் அந்த ஸ்கூல்ல சேர்க்குறாங்க, எங்க அக்கா நல்லா இருக்கிறாங்க, எங்க தங்கச்சி நல்லா இருக்கிறாங்க, எங்க அம்மா வீட்டில் நான் நல்லா இருந்தேன், எங்க ஆயா வீட்டில் நான் நல்லா இருந்தேன், எங்க தாத்தா வீட்டில் நல்லா இருந்தேன். ஆயா வீடு தாத்தா வீடு தாத்தா வீடு, அம்மா வீடு, புருஷன் வீடு, மனைவியோட வீடு. என்னைக்கு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்குறீங்களோ அன்னைக்கு உங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அன்னைக்கு உங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்க சந்தோஷத்தை நீங்க இழந்துக்கிறீங்க. இதுதான் ரூட். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, யாரை வச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. சில அம்மாங்க சொல்லுவாங்க, பாரு அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளை என்ன நல்லா படிக்குது, நீ படிக்கிறதே இல்லைன்னுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, அது படிச்சு வாழ்க்கையில உருப்படாத போய்க்கும். படிச்ச பேருக்கு சில பேர் படிக்காதவே லைஃப்ல சக்சஸ் ஆகிக்குவாங்க. அவங்கள என்ன சொல்ல போறீங்க? இப்போ நீங்க என்னைக்கு கம்பேர் பண்றீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன இழந்துட்டு இருக்கிறீங்க, உங்க சந்தோஷத்தை இழறீங்க. ஆனா பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷன் எப்பொழுது சந்தோஷமா இருப்பானா, 6வது வசனத்தை சொல்லுது, எதை குறித்து என்ன பண்ணாரு, கவலைப்படாது. ஏன் ஒரு மனுஷன் கவலைப்படுறான்னா, பேராசை. போன இதுல வாசிச்சோம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. போன சர்வீஸ்ல
மைக்கில் வாசிங்க சிஸ்டர். நீங்கள் பண ஆசையாய் இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது நீங்கள் என்ன ஆசை இருக்கக்கூடாதுன்றாரு? பணத்தின் மேல எதுனா வச்சுக்கோங்க. நீங்க அது மேலெல்லாம் ஆசை வச்சீங்கன்னா உங்க சந்தோஷத்தை இழந்துடுவீங்க. பைபிள் சொல்லுது பணம் மேல என்ன வைக்காதீங்க நீங்கிறாரு, ஆசை வைக்காதீங்க. நான் வெறும் காசு சொல்லல, பல காரியங்களை நான் சொல்ல முடியும், பல காரியங்களை சொல்ல முடியும். நீங்க எதெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறீங்களோ உங்க சந்தோஷத்தை கெடுக்கும். அதெல்லாம் பணம் நம்மளுக்கு தேவை, ஆசைப்படாதீங்க. அடுத்த வசன சொல்யூஷன் சொல்லுது அந்த வார்த்தையில, பணத்தின் மேல என்ன பண்ணாதீங்க, எது இருக்குதோ அதை என்ன பண்ணி நிற்கிறாரு, போதும் என்று போதும் என்று. என்னைக்கு உங்க சந்தோஷத்தை இழக்கிறீங்க தெரியுமா? போதும்ன்றதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா போறீங்க பாரு, அதுதான் பெரிய கல்பிரேட். இன்னைக்கு அதுதான் உங்க லைஃபை இன்னைக்கு டிஸ்ட்ராய் பண்ணிக்குது. இருக்கிறது நம்மளுக்கு போதும், நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தா போதும் அப்படின்ற லைஃப் ஸ்டைல் நீங்க பழக கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரே மேல கொண்டு போவார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது be content with what you have. அப்படின்னா இன்னைக்கு சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு காரணமே you are not happy for what you have. உங்கள்கிட்ட என்னென்ன இல்லைன்னு சொல்லிட்டா அதை காட்டிலும் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது அதுக்கு நன்றி சொல்லுன்ற. ஒருவேளை உனக்கு வேலை இல்லை, உங்க ஃபேமிலியில் உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கல, பட் பி ஹாப்பி தட் யூ ஆர் அலைவ் டுடே. சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு வேலை இல்லைன்னா கூட உங்க ஃபேமிலி எப்படியோ என்ன இருக்குது, எப்படியா இருக்குது நடந்துக்குது. வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்றது, வேலை இல்லாம இயேசு ரன் பண்ணிங்கிறார். அப்ப இது பெரிய அற்புதம் இது நம்ம லைஃப்ல. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, எங்க சொந்தக்கார வீட்டுல எல்லாம் டிவி வாங்கிட்டாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க. இது நீங்க கம்பேர் பண்ண இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை நீங்க இழக்கிறீங்க. பொண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க எங்க அம்மா வீட்டுல நான் நல்லா இருந்தேன்ட்டு. அப்போ உங்க அம்மா வீட்டுல இட்டுக்கலாமே, உங்களை யாரு இங்க வர சொல்லுங்க? உங்களை நாங்களா கூப்பிட்டோம் இல்லையா? எங்க டேடி நல்லா பார்த்தார். உங்க டேடி அவரு, இவர் உங்க ஹஸ்பண்ட். தெரியாதா? டேடி வேற, ஹஸ்பண்ட் வேற. டேடி வந்து உங்க ரத்தம், ஹஸ்பண்ட் வேற யார்தோ ரத்தம். புரியலையா? அது தெரிஞ்சுக்கினா யூ வில் பி ஹாப்பி ஃபார் வாட் யூ ஹேவ். அப்படின்னு உங்க ஹஸ்பண்ட் இருக்கிற கேரக்டர் என்ன, அது வரைக்கும் சந்தோஷம். நெகட்டிவ் ஆக்குறத பத்தியெல்லாம் ஐ டோன்ட் கேர், ஐ வில் டாக் டு காட். அல்லேலூயா. எல்லாருமே 10ல் பர்ஃபெக்டா யாருமே இல்லை. 10ல் 7 கரெக்டா இருந்தாங்கன்னா 7 தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த 3 கடவுள்கிட்ட கொடுக்கணும். அதுக்கு தான் பைபிள் எதை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுனாரு, கவலைப்படாத. கவலைப்படுற காரியத்தை என்ன பண்ணினாரு, என்கிட்ட சொல்லு, நல்ல காரியத்தை வந்து நீ பார்த்துக்கோன்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுங்கள் அப்படி இல்லை. நம்ம ஆளுங்கள் எல்லாம் எது பிரச்சனையாக்கிறத இவங்களே ரெடி பண்ண பாக்குறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நீங்க சிரிக்காதது காரணம் என்ன தெரியுமா? எப்பயோ நடந்த ஒரு கதையை குறித்து கம்பேர் பண்றீங்க. எங்க அக்கா இப்படி சொல்லிடுச்சு, எங்க ஹஸ்பண்ட் அன்னைக்கு அப்படி சொல்லிட்டாரு, எங்க ஒய்ஃப் இப்படி சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ஆயிடுச்சு, ஏதோ பேசினாரு, முடிஞ்சிச்சு கதை. திருப்பி பேசினீங்கன்னா அது சாவல, அது வளர்ந்துங்குது. அது வளர 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 எவ்ரி டே யூ ஆர் லூசிங் யுவர் ஹாப்பினஸ். அதுக்கு தான் பைபிளோட பிரின்சிபல் ரொம்ப பயங்கரமா இருக்குது. நான் போன சர்வீஸ்ல வந்து நான் ஒரு ஸ்டோரியை படிச்சுட்டு இருந்தேன். அந்த ஸ்டோரியில காக்கா வந்து ஒரு மனுஷன்ட்ட போய் சொல்லிச்சான், நான் ரொம்ப அசிங்கமாங்கிறேன், என்னை எல்லாரும் நான் வந்தோன்னு கல்லடிச்சு என்னை துரத்துறாங்க அப்படின்னு. சரி, அந்த மனுஷன் என்ன சொன்னாரா, சரி என்ன பண்ணணும் நீ ஆசைப்படுறேன்? நான் காக்காவை பொறுக்காம இருந்தேன்னா, ஒரு வாத்தா பொருந்திருந்தேன்னா, வாத்து வெள்ளையா இருக்குதுல ஸ்வான், ஒரு வெள்ளையா பொருந்திருந்தேன்னா என்னை யாரும் துரத்திக்க மாட்டாங்க, என்னை ரசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காக்கா சொல்லிச்சான். அப்போ அந்த மனுஷன் சொன்னாரா, சரி போய் வாத்துக்கிட்ட கேட்டுப்பாரு என்ன சொல்லுது பார்க்கலாம். அப்போ காக்கா போய் கேட்டுச்சான், வாத்து நீ ரொம்ப சந்தோஷமாக்குற, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிற அப்படின்னு சொல்லிச்சான். வார்த்தை சொல்லிச்சான், யார் சொன்னது நான் சந்தோஷமாக்குறது, நானும் கஷ்டப்பட்டேன் தாக்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டான். நான் ஒரே ஒரு கலராகிறேன், ஒயிட் கலராகிறேன், எனக்கு கலர் கலரா இருக்கணும்னு ஆசை. அப்போனா உனக்கு என்ன ஆசையா இருந்துச்சுன்னா, நான் பேரட் மாதிரி கலர் கலராகணும்.
ரெட்டு, ப்ளூ, ஆரேஞ்ச் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ காக்கா என்ன சொல்லிச்சா, வாத்து என்ன சொல்லிச்சா, நீ பேரட் கிட்ட கேளுன்ட்ட. காக்கா போய் பேரட் கிட்ட கேட்டுச்சான், பேரட் நீ கலர் கலரா அழகாக்குற, நீ ரொம்ப சந்தோஷமாக்குற. பேரட் சொல்லிச்சா, நான் கலர் கலரா அழகாக்குறேன்னு சொல்லித்தான் ஜனங்க என்னை கூப்பிட்டு கேஜில் போட்டுடுறாங்க, என்ன பண்ணிடுறாங்க, கூண்டில் போட்டுடுறாங்க. நான் கலர் கலராக நல்லாக்குறேன், ஆனால் இதே எனக்கு என்னவா நினைக்குது, ஒரு ப்ராப்ளமாக நினைக்குது. அப்போ நீ யாரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கிளியை கேட்கும் போது கிளி சொல்தான், நான் ஒரு மயிலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ காக்கா என்ன பண்ணிச்சா, மயிலுக்கிட்ட போச்சா, மயிலே மயிலே நீ அழகா சந்தோஷமா இருக்கிற அப்படின்ச்சா. மயில் சொல்லிச்சா, நான் ரொம்ப அழகாக்குறேன், என் ரக்கையெல்லாம் நல்லா பார்த்து ரசிக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் புடிங்கின்னு போயிடறாங்க என் ரக்கைங்களை. நான் விரிக்கும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க, நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு பீகாக் ரோட்ல அடிபட்ட பிறகு எல்லாரும் அதை ரக்கையை என்ன பண்ணிக்கிறாங்க, பிடிங்கி எடுத்துங்கிறாங்க. அப்படின்னா நீங்க வேற வியூல இருந்து பார்த்தா எல்லாரும் நல்லாங்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க வியூல பாத்தீங்கன்னா அவங்களே எதுலயும் ஒன்று கம்மியா இருப்பாங்க. சரிங்களா? வேற ஹஸ்பண்டை வச்சு அந்த புருஷன் பாரு என்ன நல்லா பாத்துக்கிறான், நீங்க எப்போ அவங்களுக்கு மனைவியா மாறி பார்த்தீங்க? யாரையும் உங்க ஹஸ்பண்டை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க, யாரும் பர்ஃபெக்ட் இல்லை. எந்த ஒய்ஃபையும் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வச்சிருக்கிற சந்தோஷத்தை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, எழுந்து நிக்கிறீங்க. பையங்களுக்கும் சொல்றேன், பொண்ணுங்களுக்கும் சொல்றேன், பிள்ளைங்களுக்கும் சொல்றேன், டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு another person. உங்க 2 தம் ஃபிங்கரும் நீங்க போயிட்டு பெங்களூர் ஒன்ல போய் வைங்க. இது ரெண்டும் யார் உடம்புல இருக்குது? ஒரே உடம்புல தான் இது ரெண்டும் இருக்குது. ஆனா இது வச்சு பாருங்க, ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். உங்க உடம்புல இருக்கிற தம் ஃபிங்கர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்னா டெஃபினெட்லி எல்லாரும் வெளியே இருக்கிறவங்க கூட என்னவா இருப்பாங்க. நீங்க என்னத்துக்கு அவங்கள கம்பேர் பண்ணிக்கிறீங்க? தே ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு தெரியாது. அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது. ஆக்சுவலாக அவங்க கண்ணு தான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க கடவுள் இல்லைன்னா. அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் என்ன பண்றாங்க, ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு மனுஷன் படிச்சவன் 23வது ஃப்ளோர்ல இருந்து குடிச்சு சாவுறானா அவனுக்கு என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும்? நம்ம வெளியில இருந்து பாக்குறோம் இவனா முட்டாளாட்டு, ஆனா அவனை மரணம் வரைக்கும் கொண்டு போற சில பிரச்சனைங்க இருக்குது. அதனால தான் சொல்றவங்க எல்லாம் பார்த்து கிறிஸ்டியன் should not be like this. That too one who reads the word of God. பைபிளை படிக்கிறீங்க என்னைக்குமே you lose your happiness is because you compare yourself to many person. ரொம்ப பேர்கிட்ட நீங்க கம்பேர், உங்க ஹஸ்பண்ட் இருக்கிற வீக்னஸ் வேற உங்க ஸ்ட்ராங் ஆகலாம், பட் அவரும் ஒருத்துல என்ன இருக்குவாரு, ஒன்ல வீக்கா இருப்பார், உங்களுக்கு தெரியாது. படன்னு பேசுறவங்க நல்லவங்க இல்ல, ஸ்லோவா பேசுறவங்க கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வீக்னஸ் என்ன இருக்குது, they have. அதுக்கு தான் அவங்க எல்லாம் மனுஷர்கள். ஒருத்தர் காக்காவா இருந்து கூட ஃபீல் பண்ணுங்களா, ஒருத்தர் கிளியா இருந்து கூட ஃபீல் பண்ணுங்களா, ஒருத்தர் வாத்தா இருந்து கூட ஃபீல் பண்ணலாம், ஒருத்தர் பீகாக்கா இருந்து கூட ஃபீல் பண்ணலாம். அதனால தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், யாரையும் என்ன பண்ணிடாதீங்க, கீழ்தனமா பாத்துறாதீங்க. ஒரு வாட்டி டைகர் என்ன பண்ணிச்சா, ஒரு எலி வந்துச்சான், எலியை கடிக்க போச்சான். எலி சொல்லிச்சா, எனக்கு இது ஒரே ஒரு வாட்டி என்ன பண்ணேன், சான்ஸ் குட் அப்படின்னு சொல்லிச்சான். டைகர் அதை பார்த்து சிரிச்சு சொல்லிச்சா, போ அப்படின்னு. அப்போ எலி என்ன பண்ணிச்சா, தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்துடுச்சா. ஆனால் டைகரை பார்த்து சொல்லிச்சா, கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் எப்போனா ஒரு நாள். அப்போ இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுங்க வலை போட்டு இருந்தாங்களாம் மிருகங்களை பிடிக்குது. சடனாக பார்த்தா டைகர் மாட்டின்னு இருந்துச்சான். டைகர் வாய்கிட்டே லாக் பண்ணிட்டு இருந்தாங்களாம், அப்படியே வலையில் இப்படி மாட்டிருந்துச்சான். அப்போ அந்த பக்கம் பார்த்தா லாஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ண அந்த எலி வந்துச்சான். அப்போ எலி என்ன சொல்லிச்சா, கவலைப்படாத, எனக்கு இலூண்டு வாய்க்குது, ஆனால் நான் எல்லா கயிறையும் என்ன பண்ணிடுவேன், கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி அந்த டைகரை காப்பாத்துச்சான். இப்போ என்ன தெரியுது இல்லைன்னா, நீங்கள் எவ்வளோ கைண்டாக இருக்கிறீங்களோ, சின்ன ஆளுங்கிட்டையும் சரி பெரிய ஆளுங்கிட்டையும் சரி, ஒரு நாள் அவங்க உங்களுக்கு உதவியாக மாறுவாங்க. நீங்கள் உங்கள் ஆட்டிடியூடை வச்சுக்கின்னு எல்லாருக்கிட்டையும் உங்கள் கொம்பை காட்டினீங்கன்னா திரும்பி நீங்கள் தான் மோத போகிறீங்க. அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், பி ஹாப்பி ஃபார் வாட் யூ ஹேவ். இஃப் யூ ஆர் தின், பி ஹாப்பி. இஃப் யூ ஆர் மோட்டா, பி ஹாப்பி. நீங்கள் மெலிசா இருந்தாலும் சந்தோஷமா இருங்க, மெலிசா இருக்கிறேன்னு. தடியா இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. ஃபேமிலியில யாரும் இல்லையா, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதியா இருக்கேன். அது ஒண்டி தான் தனிமை நினைக்காதீங்க. சில பேர் எல்லாரும் இருந்து கூட தனிமையா வாழ்ந்துங்கிறவங்களை நான் காட்ட முடியும்.
So don't talk that only you have lot of problems. Everyone has problems. And everyone are facing different kinds of problems. So what is the solution? If you know God, speak to Him. Go tell to your Father. போய் சொல்ல, ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்குதுப்பா. அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் கவலை மேல கவலைப்பட்டீங்கன்னா முன்னாடி போக மாட்டீங்க, இன்னும் பின்னாடி தான் போய் நிற்கிறீங்க. அதுக்கு தான் உங்க மேரேஜ் லைஃப் நல்லா இருக்க மாட்டேங்குது, அதுக்கு தான் உங்க ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்க மாட்டேங்குது, அதுக்கு தான் உங்களுக்கு என்ன சொல்றது ஃபினான்ஷியல் லைஃப்ல நல்லா இருக்க மாட்டேங்குது. பிகாஸ் யூ டாக் ஒன்லி அபவுட் யுவர் பாஸ்ட். யூ கம்பேர் யோர் செல்ஃப் டு another person. நீங்க பண்றது மத்தவங்க பண்ண முடியாது, யாரும் பண்ண முடியாதுமா. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, பி கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ். உங்க ஹஸ்பண்ட் இருக்கிற கேரக்டரை வச்சு சந்தோஷப்பட்டுருங்க, உங்க ஒய்ஃப் இருக்கிற கேரக்டரை வச்சு சந்தோஷப்பட்டுருங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கிற கேரக்டரை வச்சு சந்தோஷப்படு. எல்லா அம்மா அப்பாவும் வேற மாதிரி, இவங்க அப்படி, எங்க அப்பா அப்படிங்கிறாரு, அந்த அப்பாங்கெல்லாம் பாரு நல்லா பாத்துக்கிறாரு, அந்த அப்பா ஒரு விதத்துல நல்லா பாத்துக்குவார், ஒரு விதத்துல நல்லா பாத்துக்க முடியாது. யாருக்கு தெரியும்? நீங்க தூரத்துல பாக்குறதுக்கு பேரட் கலர் கலரா இருந்துச்சு, கிட்ட போய் பார்த்தோன்னு சொல்லிச்சா பேரட்டு இந்த கலர் தான் எனக்கு டேஞ்சரே. ஆனா வெளியே பார்க்கறதுக்கு என்ன தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? பேரட் இஸ் பியூட்டிஃபுல். எல்லாம் நினைக்கிறீங்க அம்பானி ரொம்ப நல்லா இருக்கிறாரு, அவர் கிட்ட போய் பாருங்க, அவருக்கு பாத்ரூம்ல உட்காரத்துக்கு கூட கஷ்டமாகும் தெரியுமா? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுங்க உங்களுக்கு தெரியுங்களா? எல்லா மிருகத்தையும் வளர்த்துங்கிறாரு. ஏன் வளர்த்துங்கிறாரு சொல்ல? அவரெல்லாம் மிருகத்தெல்லாம் ஜனங்களை வளர்த்துக்குவாரு, போதோடா சாமிட்டு இப்ப மிருகத்தை வளர்த்துங்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா அம்பானி நல்லா இருக்கிறாரு? எங்க சொந்தக்காரங்கெல்லாம் பாரு நல்லா இருக்கிறாங்க. அப்படி சொல்லினே இருங்களேன், நீங்க உங்க லைஃப்ல மேல வரவே மாட்டீங்க. மேல வரணும்னு நினைக்கும் போது தான் கீழே பண்ணி அந்த வார்த்தை, அந்த மைண்டு. ஆனா பைபிள் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்களா? எப்பொழுது எப்படி இருப்பாங்க? தேவனுக்குள்ள எப்படி இருப்பாங்களா? They will always rejoice in God for what they have. They don't care what they don't have. எது இல்லாதது அதை பத்தி நான் என்ன பண்ண மாட்டேன், கவலை பண்ணணும் அவசியம் இல்லை. கவலைப்பட்டு கூட அது சேஞ்ச் ஆக போறது இல்லை, அவர் நினைச்சா தான் சேஞ்ச் ஆகும் போது. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுன்றார் ஆண்டவர். The fruit of the Holy Spirit is joy. ஆவியானவருடைய கன்னி பேர் என்ன தெரியுங்களா? சந்தோஷம். இருக்குதா இன்னைக்கு உங்கள்கிட்ட? வெறும் கை தட்டுறோம், ஆவியில நிரம்புறோம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, நான் பேப்டிசம் எடுத்துட்டேன். ஆனா அந்த கலர்ச்சி, அந்த முகம், அந்த வாழ்க்கை, அந்த பேச்சு இருக்குதா? அவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்க, இன்னும் நீ சொந்த வீடை வாங்க மாட்டேங்கிற. போன சர்வீஸ்ல சொன்னேன், ஒரு பிரதர் வந்து 2 ஏக்கர் 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது அவர்கிட்ட. அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி கொஞ்ச நாளாக வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டில் அவங்க ஆயா வந்து வெத்தலை பாக்கு போடுவாங்க. அவங்க பேரப்பிள்ளை என்ன பண்ணிக்கிறான், விளையாடினே போயிட்டு வெத்தலை பாக்கிட்ட அந்த சுண்ணாம்பு எடுத்து கண்ணில் எடுத்து வச்சுருக்கிறான். அந்த சுண்ணாம்பு அந்த கண்ணு பட்டு கண்ணு போயிடுச்சு. இப்போ கண்ணு திரும்பி வர்றதுக்கு 13 லட்சம் ஆகுது நிற்கிறாங்க, ரெடி பண்ணிக்கிறாங்க. அந்த காசு இல்லைன்னு சொல்லிட்டு எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி விற்றாங்க. வித்துட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஸ்டிச்சஸ் போட்ட பிறகு அந்த குழந்தைக்கு இரிட்டேட் ஆகுனது என்ன பண்ணிக்குது, இப்படி பண்ணிக்குது, ஸ்டிச்சஸ் கட் ஆகிடுது, திருப்பி கண்ணு போயிடுச்சு. அந்த மாதிரி 3 வாட்டி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. சொல்லுங்க, இப்போ நீங்க ப்ராப்பர்ட்டி தான் நல்லா இருக்குவீங்களா? இன்னும் கம்பேர் பண்றீங்க எல்லாரையும் பாரு. அவங்கள பாரு எப்படி வச்சிருக்கிறாங்க, அவங்களாம் கார்ல போறாங்க. சந்தோஷப்படுங்க, சுடுகாட்டு வண்டியில போலன்னு. லாஸ்ட் வண்டி போது அந்த வண்டியில போலன்னு என்ன பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. என் உடம்புல சுகர் வந்துட்டுக்குது, என் உடம்புல பிபியும் வந்துட்டுக்குது. வயசான எல்லாம் வராதவே இருக்கிறதுக்கு என்ன ரோபோவா இல்லை செங்கல்னா கல்லா? மனுஷனா என்ன வரும்? இதெல்லாம் வந்துதான் ஆகும். ஆமென், அல்லேலூயா. இது ஆக்சுவலி வந்து பேசிக்ஸ் காமன் சென்ஸ் இது ஆக்சுவலா. ஆனா இது கூட ஒரு ஃபேமிலிக்கு தெரியலன்னா யூ கேன் நாட் லிவ் அ ஹாப்பி லைஃப். உங்க ஒய்ஃபு கொழும்பு ஒன்று நல்லா பண்ணுவாங்க, ஒன்று நல்லா பண்ண மாட்டாங்க. ஒன்று அவங்க பண்ணாதது நீங்க பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அப்படி ஆகலையா? நம்மள்தான் தான் சொமாட்டோக்குது, தட்டு ஒரு தட்டு பன்னீர் வருது, நான் விஜய் சொல்றேன், சிக்கன் கிரேவிக்குது, அடிச்சு போடு, முடிஞ்சா பண்ணலாம், முடியலன்னா சாப்பிடலாம். நமக்கு சொல்றேன், 1000 ரூபாய் ஷர்ட் கூட வாங்கலாம், 300 ரூபாய் ஷர்ட் கூட வாங்கலாம். நல்லாதான், அவ்வளோதான் அமௌண்ட்டு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? அப்படி எப்படின்னா வாழலாம்.
அல்லேலூயா. நான் அப்படித்தான் இல்லை இப்படித்தான். நோ, your mind is different man. உங்க மைண்ட் குப்பை தொட்டியா இருக்குது. ஆக்சுவலி நம்ம காலில் அழுக்கு இருக்குது, எல்லா இடத்துலயும் போயிட்டு நாத்தம் வருது, ஸ்மெல்லு வருதுன்னு நினைக்கிறோம். உங்க காலை வாஷ் பண்ணீங்கன்னா எங்கேயும் ஸ்மெல்லே வராது. So the problem is not in others house, the problem is in your own house and it is in your own mind. Hallelujah. Be content with what you have. கொஞ்சம் காசு இருக்கட்டும், நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஏன் ஹெவியா போட்டுக்கிறீங்க? என் பிள்ளைங்களை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்து வைக்கணும். இன்டர்நேஷனல் படிச்சவங்க எல்லாம் நல்லா ஆயிட்டாங்களா? நான் கேட்குறேன். இன்டர்நேஷனல் படிச்சவங்க எல்லாம் நல்லா இருக்கிறேன். நான் போன மாசம் ஒரு காலேஜ் பையன்கிட்ட போய் பேசுறேன். ஹெவியா ட்ரக்ஸ் சப்ளை பண்றாங்க தான். எந்த காலேஜ் தெரியுங்களா? இன்டர்நேஷனல் ஸ்கூல் படிச்சுக்கிறான். என்ன சொல்றீங்க? ஃபுல் இங்கிலீஷ் தான் பேசுது. வேஸ்ட் பண்றோம். வாஷ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தா என்ன பிள்ளை சேர்த்தா போயிடுவாங்க. முடிஞ்சா சேருங்க, அப்படி இல்லைன்னா விடுங்க. படிக்கிறாங்களா பாருங்க, படிக்கலையா வேலைக்கு அனுப்புங்க. பி ஹாப்பி. ஐயோ படிக்கவே இல்லை, படிக்க படிச்சவங்களுக்கு தான் வாழ்க்கையா? படிக்காதவங்களுக்கு வாழ்க்கையே இல்லையா? இந்த படிக்காத எனக்கும் வாழ்க்கை கொடுத்துக்கிறாரு தான். எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் வாழ்க்கை கொடு. உங்க மைண்ட் அது. அந்த பள்ளிகளெல்லாம் பாரு, எப்படி படிக்குது, எப்படி படிக்குது, எப்படி படிக்க. இவனுக்கு ஏற மாட்டேங்குது, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு ஏறுச்சுன்னா படிக்குவான் இல்லையா? அதுதான் ரிசல்ட் வருது. மார்க்ஸ் கார்டில் என்னன்னு தரா? FAIL தரா. ஆனாலும் உங்க மைண்ட் என்ன ஆக மாட்டேங்குது? ஏற மாட்டேங்குது. ஆவலியா? ஃப்ரீயா விடுங்க. எவ்வளவு வேலை இருக்குது அனுப்பி விடுங்க, போட்டோம். படிப்புல கத்து தராது, வேலை கத்து தராது. கரெக்டா இல்லைங்களா? கரெக்டா இல்லைங்களா பிரதர்? ஒருவேளை நீங்க இதை செய்யாம இல்லை என் பிள்ளை என் சொத்தா இதுன்னா வெடியுது பாம். அப்ப வெடியும் போது என்ன பண்ண போறீங்க? மனசார வெறுத்துருவீங்க. ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்தவங்க தான் ரொம்ப பேர் எனிமையா மாறுறீங்க. பிகாஸ் சிம்பிள் திங், யூ டோன்ட் பிலீவ் இன் காட் and you are not happy for what you have. பிரதர், எவ்வளவு பேருக்கு டாய்லெட் போறதுக்கு ஆகுதுல தெரியுமா? உங்களுக்கெல்லாம் போக ஆகுது. எவ்வளவு பேருக்கு ஒரு பீஸ் கறி சாப்பிட முடியாது தெரியுமா? ஆனா நீங்க 1/4 கிலோ ஒண்டி அடிக்கிறீங்க. எவ்வளவு பேருக்கு ஏஞ்சி நிற்க முடிய மாட்டேங்குது. என் குழந்தைய பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். அங்க ஒரு அம்மா வந்துங்கிறாங்க, 2 குழந்தை பிறந்துக்குது, 2 அப்நார்மல், 2க்கும் தலை ஒரு மாதிரிக்குது. அப்பா ஒரு குழந்தைய தூக்கின்கிறாரு, அம்மா ஒரு. நீங்க நினைக்கிறீங்க நீங்க நான் கஷ்டத்துல இருக்கிறீங்க. வாங்க காட்டுறேன். நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பல கஷ்டத்துல சில பேர் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க. பார்க்கறதுக்கு பேரட் மாதிரிக்கு வாங்க, கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவங்க லைஃப்ல கூட ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது. So don't ever compare yourself to another person. Don't ever compare yourself to another person. Hallelujah. நல்லா சொல்லுங்க ஹalleluya. அதனால தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை ஏன் இழக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற ஒரு நல்ல நாளை ஏன் இழக்கிறீங்க நீங்களா? இன்னைக்கு டே யாருக்கும் கெடிக்கல பிரதர். இன்னைக்கு சாம போறவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க, நாளைக்கு ஒரு நாள் நான் வாழணும்ட்டு. நீங்க பார்த்தா எதையோ யோசித்துக்கின்னு எதோ நினைச்சு இன்னைக்கு சந்தோஷமான நாளை கெடுக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க தான்பா, நீதான்பா. You're not happy with what you have. You always compare. என்னைக்கு ஒரு குடும்பத்துல புருஷங்களை நீ யாருன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க புருஷங்க உங்க மேல இருக்கிற அன்பு கம்மியாயிடும். 100% உங்களுக்கு சொல்றேன். உங்க வைஃபை நீங்க வேற யாருக்குன்னா கம்பேர் பண்ணி உங்க மம்மியோ உங்க அக்காவோ உங்க அண்ணன் தங்கச்சிங்களோ நீங்க வச்சு பாருங்க, 100% அன்னைக்கு நல்லா வாழணும்னு நினைச்சுக்கிறீங்க, அன்னைக்கு தான் பெரிய சண்டையே நடக்கும். ஏன் தெரியுமா? Because they are not your own family members, man. உங்க கையில இருக்கிற 2 தம்பி டிஃபரெண்டா இருக்கும்போது எங்கேயோ பொருந்து எங்கேயோ வராங்க, அவங்க எப்படி சேமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. That's completely unwise. நேற்று நான் சொல்லி இந்த ஒரு டாக்டர் 26 years old ஹிப்போபோட்டாமஸ்க்கு டெலிவரி பார்க்க போய்க்கிறாங்க. பார்க்கறதுக்கு ஹிப்போபோட்டாமஸ் ரொம்ப சைலண்ட் மாதிரி தான், ஆனா ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் அனிமல். அது கடிச்சிச்சுன்னா அவ்வளோ பவரா கடிக்குமா. அது பிரெக்னெண்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவன் செக் பண்ண போய்க்கிறாங்க, சாவடிச்சிச்சு பொண்ணு. வெட்டினரி டாக்டர், இந்த பாப்பா எங்க இருக்குது, வெட்டினரி டாக்டர் எங்க இனம் இல்லை இப்போ
நீங்க டாக்டர் இல்ல, ஆனா என்ன ஆகுறீங்க? பி ஹாப்பி ஃபார் தட். என் புள்ள டாக்டர் படிக்கல, இப்போ போட்டா மெஸ்ட் போங்க. You're losing your happiness, brother. உனக்கு இனிக்கிற சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு காரணம் நீ எல்லார பத்தியும் கம்பேர் பண்ற. வேற வேலையே இல்லை. அவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படி. நீ எவ்வளவு அளவுக்கு மற்றவங்களை சொல்றியோ அவ்வளவு அளவுக்கு பின்னாடி இருவர் ஒன்று சொல்றாரு, ரொம்ப சூப்பர். அதனால தான் சொல்றேன், பைபிளே சொல்லுது, பி ஹாப்பி ஃபார் வாட் யூ ஹேவ். ஹல்லேலூயா. இனி இட்லி இருக்குது, கறி இல்லை, அட்லீஸ்ட் இட்லினா சாப்பிட முடியுது. சில பேருக்கு எல்லாம் இருந்து கூட உள்ள போக மாட்டேங்குது. ஸோ பி ஹாப்பி. உங்களுக்கு ஆண்டவர் ஒத்துக்கிறேன். என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் குடும்பத்தை ஒருத்தர் கூட சாப்பிட்டியா தூங்கியா நான் கேட்குறேன். எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டெய்லி ஃபோன் பண்ணி நான் ஸ்டார்ட்ஸா பாய் 2 மணிக்கு ஃபோன் கேட்குறாங்களே. யாரும் இல்லைம்மா. டெய்லி எல்லாரும் சொந்த ஃபேமிலியில் கேட்குறாங்களே, யாருன்னா யாரும் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க யாரும் சட்டையே பண்ணுறது. இப்போ வேற ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துனே வாங்குறாங்க எல்லாரையும், எங்கே போகிறேன் யாரும். பிஸி லைஃப் பிரதர். அவங்களுக்கு லைஃப் இருக்குது, ஷெட்யூல் இருக்குது. நீங்கள் வேற ஏதோ இந்த ஆயா கதையை பேசி லைஃப் ஸ்பாயில் பண்ணுங்க. பி ஹாப்பி. when you know God, you will be happy, man. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, be content. Don't compare yourself to another person. When you compare yourself, you lose your identity. உங்க ஐடென்டிட்டி நீங்க என்ன பண்றீங்க? இழந்துடுறீங்க. வாசிக்கலாம் கலாத்தியர். இல்ல ஜெனசிஸ் 1:27 வாசிங்க. Genesis 1, ஆதியாகமம் 1:27. God created mankind in his own image. இது என்ன அர்த்தம்னா, you carry God. நம்மள யார் சாயல்ல இருக்கிறோம்? தேவ. அப்ப கடவுள், நீங்க கண்ணாடியை பார்த்துட்டு நான் ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்கிறேன்னா, அப்ப யாரு கடவுள் உன்னை படிச்சு அசிங்கமா படிச்சாரு? நான் அசிங்கமா படிச்சாரு? இயேசுப்பா பாரு, எனக்கு மூக்கு இவ்வளவு பெருசு வச்சுட்டுக்கிறாரு. கிரியேட்டர் வந்து நீங்க என்ன பண்றீங்க? அவரை டிமோட்டிவ் பண்றீங்க. அவர் எல்லாமே பியூட்டிஃபுல்லா தான் படிச்சார். ஒருவேளை மூக்கு பெருசாக தான் காத்து நல்லா போகும், ஒருவருக்கு மூக்கு சின்னதாகுது, காத்து போயிடுச்சு. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நான் மெலிசாகிறேன், நான் ஏன் தடியாவே ஆகும்? எவ்வளவு பேர் காலையில 6 மணிக்கு ஓடிங்கிறாங்க, என்னத்துக்காக? மெலிசா ஆகிறதுக்காக. ஆனா கடவுளோட என்ன வச்சுக்கிறாரு? ஓடாதவே மெலிசா வச்சுக்கிறாரு. இதுக்கு நீ சந்தோஷத்தான் பண்ணணும், தவிர ஃபீல் படக்கூடாது. எந்த டாக்டர்னா நீங்க பாருங்களேன், அப்படியே மெலிசாகுவாங்க. அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க சாப்பாடெல்லாம். உங்களை ஆண்டவர் மெயின்டைன் பண்ணாவே என்ன பண்ணிக்கிறாரு? மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. அப்போ நீ என்ன பண்ணும்? சந்தோஷத்தானே பண்ணும். தடியாக்குறீங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நான் என்ன சாப்பிட்டாலும் என்ன மாட்டேங்கிறேன். நீங்க ஒண்ணுமே சாப்பிடாத என்ன என்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சில பேர் அம்மாங்கெல்லாம் சொல்லுவாங்க, டானிக் கொடு, அப்பதான் தடியாகுவாங்க. என்ன கொடுத்தாலும் அவங்க தான். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. எங்க பாப்பாவை கூட அப்படித்தான் கேட்டாங்க. எங்க பாப்பா வந்து கேட்டாங்க, வெயிட் போடல அப்படின்னாங்க. வெயிட் போட்டுங்களும் என் பாப்பாவை உட்கார வைக்கிறேன், ரன்னிங் ரேஸ் சொல்றேன், பார்க்கலாம் எது வெயிட். Hallelujah. So I am happy. My baby is not gained weight, but she is active. I am happy. ஒரு குழந்தைங்களை ஏஞ்சி நடக்கிறேன்னாங்க. ஏன் குழந்தை இப்ப முட்டிக்கால் போடுது? I don't mind. 2 நடக்கிறது தான். இன்னொரு வருஷம் விட்டு கூட அதை நடக்கட்டும், இல்லை 5 மாசம் விட்டு கூட நடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு பிம்பிள்ஸ் வந்துடுச்சு, வரவே கூடாதுன்னா கீழே இருக்கிறார் பாருங்க,
அவர் கூட இருந்துரு ஒரே மதிக்குவீங்க, ஆல்பாவும் மேகாவும் இருக்குவீங்க. அல்லேலூயா. கவலையே வரக்கூடாதுன்னு எப்படி நினைக்கலாம் நீங்களா? பிரச்சனையே வரக்கூடாது எப்படி நினைக்கலாம் நீங்களா? இதெல்லாம் என்ன ஒரு ஃபூலிஷான மைண்ட் இல்லையா? சைல்டிஷ் மைண்ட் இதெல்லாம். ஏன் என் ஃபேமிலியில இவ்வளவு பிரச்சனை வருது? சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க தான் அந்த பிரச்சனை காரணம், வேற யாரும் இல்லை. பிரதர் நான் எதுவுமே பண்றது இல்லை பிரதர், சும்மா தான், அதுதான் பிரச்சனை. போய் பிரேயர் பண்ணு. உன்னை சும்மா ஏறினாரா? போய் என்கிட்ட பேசினாரா? போய் அவர்கிட்ட பேசுறதுக்கு ஆகல, அதுதான் பிரச்சனையே. அல்லேலூயா. நான் யார்கிட்டயும் சண்டைக்கு போறதில்லை பிரதர், சைலண்ட் ஆயிட்டேன். அது ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்போ சில பேர் சேஞ்ச் ஆகும்னா ஒரேடியா ஆகி காட்டிடுவாங்க. அது சேஞ்ச் இல்லை, அது arrogant. அது that is not obedience, that is worst behavior. அவன்கிட்ட பேசாதேன்னு சொன்னா ஆண்டவரை இனிமேல் பார்க்கறது கூட வேண்டாம். அதை எப்படி ஹேண்டில் பண்ண அப்படித்தான் பண்ணணும், இல்லைன்னா திருப்பி பிரச்சனை தான். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. எபேசியர் 1:4-5 வாசிங்க. நம்மளாம் எப்படி ஆண்டவரால படைக்கப்பட்டோமா? According to the purpose of His will, to the price of His glorious grace, with which He has blessed us in the beloved. In Him we have redemption through His blood, the forgiveness. No, we have been wonderfully and fearfully made. அந்த வசனம் இந்த வசனம் அது அதே வசனம் தானே? இல்லை சாம்ஸ் அது சாம்ஸ் 139. சாரிடா மகா. சாம்ஸ் 139:14 நினைக்கிறேன். எஸ், யூ ஆர் wonderfully. How we have been created by God. I praise you because I am fearfully, wonderfully made. Hallelujah. நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவர் என்னை எப்படி படிச்சுக்கிறாரு? I look wonderful. Amen. Hallelujah. நீங்க போய் மத்தவங்கள்ட்ட கேட்டு நான் எப்படி அழகா இருக்கிறேன், அழகா இருக்கிறேன், அவங்களே நீங்க கேட்குறீங்க. யூஆர் ஆல்ரெடி நல்லா தான் இருக்கிறீங்க. நீங்க அவங்கள கேட்டீங்கன்னா அவங்க லுக்குக்கும் உங்க லுக்கும் மேட்ச் பண்ணி தான் சொல்லுவாங்க. இல்லை அவங்க மைண்ட் செட்டுக்கும் உங்க மைண்ட் செட் என்ன தான் பண்ணுவாங்க? மேட்ச் பண்ணி தான். என்ன ஐசாக் சொல்கிறேன், என்ன ஸ்டான்லி சொல்கிறேன். பட் நீங்கள் அண்ணன் தம்பிங்க, ஆனால் நீங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கிறீங்க. நீ பிரேசில் பிளேயர் மாதிரிக்கிற, நிஜமா. எங்கள் வீட்டில் கூட, எங்கள் வீட்டில் எங்கள் அக்காங்க எல்லாரும் டிஃப்ரெண்ட் தான். யாரும் பாருங்க, எங்கள் லாஸ்ட் அக்கா தான் ஃபர்ஸ்ட் அக்கா மாதிரி, எங்கள் ஃபர்ஸ்ட் அக்கா லாஸ்ட் அக்கா மாதிரி இருக்குது. பிகாஸ் we are wonderfully, fearfully made by God. நம்மளாம் படைத்தது யாருனால? கடவுளே உங்களை பார்த்து யார் வண்டர்ஃபுல்னா, நீங்க பார்த்த கண்ணாடியை பார்த்து நான் ஏன் இவ்வளவு அசிங்கமாக? பைத்தியவங்க தானே இதெல்லாம், இல்லையா? என் வாழ்க்கை தரித்திரம் பிடிச்சிச்சு. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க? தரித்திரம்னா என்ன தெரியுங்களா? தரித்திரம்னா என்ன தெரியுங்களா? நீங்க சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? எனக்கே புரிய மாட்டேங்குது தரித்திரம் பத்தி. நான் ஒண்ணுமே என்ன ஆக மாட்டேங்குது, மேலேயே போக மாட்டேங்கிறேன். மூச்சு நிறுத்த ஆட்டோமேட்டிக்கா போறேன் மேல. அவங்களே கூப்பிட்டு போறாங்க, நீங்க போறது வேண்டாம், அவங்களே மேலே எடுத்துட்டு போறாங்க. என் வாழ்க்கையில ஒரு லெவலுக்கு வர மாட்டேங்கிறேன். இனி வரைக்கும் யாரும் வரவே இல்லை, இனி வரைக்கும் வரல. வந்தவங்களே நீங்க காட்டி பாருங்களேன், யாரும் இல்லை. நீங்க எதை ரொம்ப நேசிக்கிறீங்க அதுதான் உங்களை டார்ச்சர் பண்ணிக்குது. சொந்த வீடு வேண்டான்னு சொல்ல, வாங்கிக்கோங்க, ஆனா ரொம்ப லவ் பண்ணாதீங்கன்ற. பி கண்டென்ட். லீஸ் வீட்டில் இருக்கிறீங்களா? பி ஹாப்பி தட் யூ ஹேவ் லீஸ் ஹவுஸ். ஏன்னா டாக்குமெண்ட்ஸ்ல நம்ம பேர் இல்லை, அவங்க பேர் இருக்குது, அவ்வளோதான். உன் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான். வாடகை வீட்டுக்கு, ஆனால் வாடகை வீட்டுக்காரருக்கு இன்னும் ரொம்ப நல்லது. விதவிதமான வீடுகளை பார்க்கலாம். சொந்த வீட்டுக்காரு ஒரே வீடு பார்க்கலாம். லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஆர் தேர். லீஸ் வீடு யார் டென்ஷனே இல்லை, வாடகையும் இல்லை,
சொந்தமும் இல்லை, நடுவில் இருக்கிறோம். Be happy. கால் ரொம்ப வலிக்குது, கை நல்லாகுதா? நல்லாகுதா கை? இல்லையா? என் பொண்டாட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, டார்ச்சர் பண்ணி கூட நல்லா தானே வாழ வச்சுங்குது, விசை வச்சு சாவடியில் ஹாப்பியா இருக்கு. என் ஹஸ்பண்ட் என்ன சரியாவே பார்க்க மாட்டேங்கிறார், நீங்க நல்லா பாருங்க, மேட்ரு முடிஞ்சிடுச்சு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பாரு, அப்பப்போ ட்ரிப்புக்கு போறாங்க, காசுக்கு எது போறாங்க, உங்கள்கிட்ட காசு இல்லை போகல. சிம்பிள். அவங்கள பார்த்து 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 இப்போ போட்டாம வீட்டில் வந்து சாவடிக்கல, பார்த்தே செத்து போயின்னுக்கிறாங்க இவங்களாம். ஹல்லேலூயா. Don't compare yourself. You are wonderfully made. You are beautiful, brother. You look unique, man. அதுக்கு தான் நான் என்னைக்குமே என் லைஃப் என் ஸ்டைல் அவ்வளோதான். நான் யாரையும் கம்பேர் பண்ணுறதில்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. யூ லுக் பியூட்டிஃபுல் பிரதர். உங்கள் தாடி உங்களுக்கு செட் ஆகுது, எனக்கு சைனா தாடி கொடுத்துக்கிறார், மெயின்டைன் பண்ணின்னு. ஆனாலும் இருக்கிறத வச்சே சந்தோஷப்படுனார், சேர்த்து வச்சு சந்தோஷப்படுற. ஐ எம் ஹாப்பி. தாடி இல்லைன்னா ஃபீலே படாத, 80 ரூபாய் மிச்சம் உனக்கு. ஒரே வாரத்தில் வளர்ந்துருது. ஐயோ எனக்கு குழந்தையே இல்லை, கொஞ்ச நாள் அப்படியே நல்லா வாழுங்க, அதுக்கப்புறமா குழந்தை தந்த பிறகு லைஃப் லீட் பண்ணலாம். ஆமாம், ஹல்லேலூயா. ஐயோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, தூக்கம் எல்லாம் போயிடுச்சு தெரியுமா, நல்லா தூங்கிக்கிறீங்க, அதுக்கு சந்தோஷப்படுங்க. மது வந்துச்சா இல்லையா? மது என் அக்கா சொல்லிக்கிறாங்க, சுஸ்தாயிட்டுக்கிறக்கா நானு. மது சொல்லிச்சு என் அக்கா கிட்ட வந்து சொல்லி, குழந்தை இல்லாதவங்கள போங்க மது கிட்ட ஒரு கிளாஸ் எடுங்க, சுஸ்தாயிடுவீங்க நீங்களா. எங்க வைஃப் எப்போ தூங்குது, எங்க தூங்குதுன்னு கூட தெரியாது, உக்கானினே ஃபிளாட் ஆகுது, பேசிக்கினே தூங்குது. ஸோ பி ஹாப்பி. நல்லா நிம்மதியாக என்ன பண்ணிக்கிறீங்க? எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, எனக்கு என்ன ஆக மாட்டேங்குது. நான் அந்த ஸ்டோரிக்கு வரலப்பா, என்னை விட்டுருங்க. ரொம்ப நல்ல லைஃப் நினைச்சுக்கோ, கடவுளோட நல்லா வச்சுக்கிறார், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே எனக்கு வார்த்தையே இல்லை. கம்பேர் பண்றவங்கலாம் எப்பவுமே மற்றவங்களுடைய மார்க்ஸை தான் பார்க்குவாங்க. கம்பேர் பண்றவங்கலாம், நான் எப்படி இருக்கிற பாரு, நல்லா இருக்கிறேனா, அழகாகிறேனா, அவங்க என்ன ஒன்று சொல்லுது, நீ அழகாகிறியா அசிங்கமாகிறியான்னு. நான் எனக்கு நல்லா இருக்கிறேன், எங்க அப்பா படிச்சாரு என்ன, நீ என்ன நல்லா இருக்கிறேன்னு சொல்றது நல்லா இல்லைன்னு. I love my costumes. I love black, I wear black. You don't like, wear some other color. It doesn't matter for me. You eat veg and I eat non-veg. Simple. நீ பிள்ளை சாப்பிட்ட மிருகத்தை சாப்பிட்ற, நீ மிருகத்தை சாப்பிட்ட பிள்ளை சாப்பிட்ற, அவ்வளோதான். உனக்கு எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். இப்படி நீங்க லைஃப் லீட் பண்ணி பாருங்களேன், டென்ஷனே இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது உங்களுக்கெல்லாம். எனக்கு ஒரு 4 பிள்ளைங்க ஆயிட்டாங்க, நான் என்ன பண்றது? ஒன்றும் பண்ணாதீங்க, வேலைக்கு போங்க, ட்ரை பண்ணுங்க, படிக்க வைக்க பாருங்க. காசு இல்லையா, பரவாயில்ல, அடுத்த வருஷம் படிக்க வைங்க, அடுத்த வருஷம் படிக்க வைக்கலாம். பிகாம் 2 வாட்டி பாஸ் ஆன பிறகு 2 வாட்டி எழுதுனேன், ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணேன். ஏன்னா லைஃப் என்ன ஸ்பாயில் ஆயிடுச்சா? இந்த நல்லா தாங்கிற பிரதர், ஒரு வருஷம் போயிடுச்சு பாரு, அப்படித்தான் போவோம் வருஷம், அது அப்படிதான் போகுது. 2025லேருந்து 2026 அப்படித்தான் போவோம், நில்ட்டு போவாது, அப்படித்தான் போவோம், அவ்வளவுதான். Keep moving. A successful person யார் தெரியுமா? They will never compare. பிசினஸ்மேன்கள் என்ன தெரியுமா? லாஸ் ஆனா கூட விட மாட்டாங்க. They will keep on trying. 10 பிசினஸ் நான் இழந்தேன், ஆனா ஒரு பிசினஸ் கிளிக் ஆனேன்னு 10 நான் மேல கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. லைஃப் கூட அவ்வளவுதான், பிசினஸ்ன்றது இல்லை, லைஃப் கூட அவ்வளவுதான். விழுந்தீங்களா? Don't talk about that mistakes. விழுந்ததை பத்தி பேசாதீங்க, விழுந்ததுல ஏந்திரிக்க பாருங்க தவிர விழுந்தே பார்த்துக்காதீங்க. Don't focus where you have been fallen. Focus, you have to rise and shine.
அதை எழுச்சி ஓடுறத பாருங்க. அங்க விழுந்ததே பாருங்க, ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், ஐயோ நான் இந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்கினேன், ஐயோ நான் அந்த பையனை கல்யாணம் கட்டிக்கினேன், ஐயோ என் வாழ்க்கை இந்த மாதிரி லோன் எடுத்துட்டேன், ஐயோ இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்ப மாத்த போறதுக்கு அதுக்கு என்ன இல்லை, ஆப்ஷனு இல்லை. இப்ப நெக்ஸ்ட் ப்ரிகாஷன் தான் நம்ம பார்க்கணும். என்ன பண்ணலாம் அதுக்கு? ஒருவேளை வைஃப் சேஞ்ச் ஆகலையா? பைபிள் என்ன சொல்லுது? 4:6 என்ன சொல்றா? பிலிப்பியர் 4:6 எதை குறிச்சும் கவலைப்படாத. அதை குறிச்செல்லாம் என்ன பண்ணாத. அது யாருக்கிட்ட சொல்லுனாரு? என்கிட்ட சொல்லு, மிச்சம் நான் பார்த்துக்கிறேன். உங்க ஹஸ்பண்ட் மாறலையா? அதை பத்தி கவலைப்படாத. அது யார்கிட்ட சொல்லு? கடவுள் சொல்லு. அதுக்கு தானே பைபிள் சொல்லுது, உன்னால ஆகாதது நீ ட்ரை பண்ற. பின்ன நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிற. கடவுள் பண்ண வேண்டியது கடவுள் பண்ண விடுங்க. நீங்க பண்றது நீங்க பண்ணுங்க. கரெக்டா எல்லாமே கடவுள் செய்வார். ஹalleluya. நல்லா சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. கம்பேர் பண்றவங்க எல்லாம் இன்செக்யூரா இருப்பாங்க. அவங்க எப்படின்னா மாதிரி செக்யூரிட்டியே இருக்காது. கம்பேரிசன் பண்ணாதவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? கான்ஃபிடென்ட்டா நடக்குவாங்க. எப்படி நடக்குவாங்க? அவங்கள்ட்ட இருக்கிற கான்ஃபிடென்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க கூட நடந்து பாருங்க. அதான் சொல்ல இல்லையா, நான் எங்க பாஸ்டர் கூட நடந்து அவரை பார்த்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிட்டுக்குது எனக்கு. எனக்குன்னா ரொம்ப பயங்கரமா 100 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா அடி வாங்கிக்கிறார் லைஃப்ல. ஆனா என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுப்பா, ஜெபம் பண்ண கர்த்தர் செய்வார். பேச்சும் சரி, வாழ்க்கையும் சரி, நடத்தையும் சரி, அப்படியே டாப் பார்த்துக்குவார். அப்படின்னா என்ன வருது? எனக்கும் நம்பிக்கை வருது. ஒரு மனுஷன் எனக்கு முன்னாடி நல்லா நடந்துங்கிறாரு. அவரை பார்த்து நான் நடக்கிறேன், என்னை பார்த்து நீங்க நடக்கிறீங்க, உங்களை பார்த்து 4 பேர் நடக்கிறேன். அதுதான் ஊழியம். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸோ ஒரு மனுஷன் சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு முதல் காரணமே அவன் எல்லாரும் கம்பேர் பண்ணதுக்காக. கம்பேரிசன் நீங்க என்னைக்கு பண்றீங்களோ உங்க முகத்துல இருக்கிற சாயல் போயிடுச்சு. உங்களை ஆண்டவர் படைச்ச அந்த நல்ல படைப்பை நீங்களே என்ன பண்றீங்க? டிஸ்ட்ராய் பண்றீங்க. அவரே ராங்ன்றீங்க. நான் ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? நான் நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல ஒருத்தரை பார்த்தேன். அவருக்கு வாயே இல்லை. அவருக்கு இந்த ஒரே ஒரு ஹோல்ஸ் தான். இவ்வளோன்னு அந்த ஹோல்ஸ். இந்த ஹோல்ஸ்ல பைப்பை வச்சு பிறந்ததுல இருந்தே அவருக்கு வாய் இல்லை. இந்த சின்ன ஹோல்ஸ் தான். அவர் பிரஷ் கூட பண்ண முடியாது. சாப்பாடை லிக்விடா பண்ணி பைப்ல என்ன பண்ணிக்கிற அனுப்பி 72 ஏஜ் அவருக்கு. இன்னைக்கு வயசு எவ்வளவு வயசு? 72 இயர்ஸ். எப்படி வாழ்ந்துக்கிறாரு? ஒரே ஒரு சின்ன ஹோல்ஸ்ல சாப்பாடு வயிற்ற நிரப்பிக்கிறார். உங்களுக்கு இவ்வளவு பேர வாய் குத்து கூட நிம்மதி இல்லைன்றீங்க. 32 பல்லும் தெரியுது இப்படி, அதனால நிம்மதி இல்லைன்றீங்க. காட்டுவாசிங்கெல்லாம் குக்கரே இல்லாம நல்லா இருக்கிறாங்களா? எலிகளை பொறிச்சு சாப்பிட்டுக்கின்னு, பாம்புங்களை சாப்பிட்டுன்னு சாண்ட்ரா நல்லா இருக்கிறாங்க. நீ சிக்கன் சாப்பிட்டு ஃபீல் பண்ணிருக்கிற. நீ சாண்ட்ரவா பின்னாடி சாண்ட்ரா? நீ தர உங்களுக்கு குக்டா தராரு. KFC, அந்த FC, இந்த FCன்றீங்க. அங்கெல்லாம் சாப்பிட்றீங்க. பார்த்துக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன மோசமான? நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நான் கிளியாய் நான் இன்னும் மாறலை, நான் ஏன் இன்னும் வாத்தாய் மாறவில்லை, நான் ஏன் இன்னும் பீகாக்காய் மாறவில்லை. தெரிஞ்சுக்க. பி ஹாப்பி. 12 hour வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றணும் அவசியமே இல்லவே இல்லை. முட்டாள்தானோ அது. ஒன்று உங்களை அழிச்சுக்கிறீங்க, அவங்களையும் அழிச்சுக்கிறீங்க. பி ஹாப்பி. இவ்வளவுதா போதோடு. எங்க பாஸ்டர் கிட்ட கஷ்டம்னு தான் கேட்டேன்னா முதல் என்ன தானே சொல்லாரு? என்ன எனக்கு இதெல்லாம் வித்துட்டு கஷ்டத்தை தீர்த்துடுவாரு. என்ன எனக்குதோ எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணுன்னு. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணு. இவ்வளவு லெவல்ல வந்தியா அப்படியே இரு, கொஞ்ச நாள்ல கடவுளை உயர்த்துவார். ஆமென் அல்லேலூயா. So be happy. So be happy for what your husband. நான் கொடுத்த ஹஸ்பண்ட்ல சந்தோஷம் இருக்கு, கொடுத்த ஒய்ஃப் கிட்ட சந்தோஷமா இருக்கு, கொடுத்த ட்ரெஸ்ல சந்தோஷமா இருக்கு. Be happy. அவங்க தம்மா தேவனை தெரிஞ்சவங்க. தேவனை தெரியாதவங்க எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்குவாங்க. தேவனை தெரிஞ்சவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, நன்றி சொல்லுவாங்க. நன்றியா. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு எப்போ
அது தெரியும்னா எப்போ கடவுள்கிட்ட நெருங்கி இருக்கிறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு. ஒரு மனுஷன் கடவுளுக்குள்ள க்ளோஸா நடக்கலன்னா கண்டிப்பா இதெல்லாம் அவங்கள்ட்ட லைஃப்ல வராது. அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். தயவு செய்து உங்களை பார்த்து சொல்றேன், யாரை வச்சு உங்க லைஃப் என்ன பண்ணிக்காதீங்க, கம்பேரிசன் பண்ணாதீங்க. ஏழைக்கு எடுத்து எள்ளுண்டன்னுவாங்க. நம்மளுக்கு சாப்பாடு இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன வச்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் முடியலையோ சாப்பிடலாம். காசு இருந்தா உடுப்பில சாப்பிடுங்க. காசு இல்லையா, இங்க ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்க 75, இங்க 30 rupees. சேம் மாவு தான், அவன் உள்ள கலக்குறான், இவன் வெளியே கலக்குறான். அதுவும் முடியலையா, டான் பாஸ்கோ சர்ச்சிட்ட போங்க. இந்திரான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, 5 ரூபாய் கொடுத்தா அழகா நாஷ்டா தராங்க. இந்திரா காந்தி. சிம்பிள். வாழ்நாள் எப்படின்னா வாழலாம் பிரதர். நம்ம காலில் அழுக்க வச்சுக்கின்னு எங்கேயுமே வாசனை அடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. நீங்க மாறுங்க, எல்லாம் மாறும். அல்லேலூயா. நீங்க சிரிங்க, உங்களை பார்த்து எல்லாரும் சிரிக்குவாங்க. நீங்க உம்முன்னு தான் எல்லாரும் உம்முன்னு இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. யார் இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னா, கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் ரொம்ப கவலைப்படுவாங்க. சிம்பிள் சிம்பிள் சிம்பிளா சொல்றேன். கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் நான் சொல்றேன் இல்லையா, நீங்க கவலைப்பட்டு பிரச்சனை மாறுச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நாங்களும் கவலைப்படுறவங்க கூட சேர்ந்து வந்து ஒண்ணுமே சேஞ்ச் ஆகுறதில்ல. ஆனாலும் அதை பத்தி என்ன பண்றோம் நம்மளாம் கவலை. என் புள்ள மாறவே மாட்டேங்கிறான் ஆண்டவர், மாறவே மாட்டேங்கிறான். ஆண்டவர் சொல்றார் அவன் மாற மாட்டான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க மாறிடணும். சரி விடு, நீ மாற மாட்டேன், பார்க்கலாம். கர்த்தர் சித்தம் இருந்தா அவர் செய்யட்டும், இல்லைன்னா பரவாயில்ல. அவன் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு தான் ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணணும். நீங்களா எப்படி பில்ட் பண்றது? தேவ வசனம். கடவுள்கிட்ட நெருங்கி நெருங்கி போக 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 உங்களை பில்ட் பண்ணுவாரு. ஆமென். அல்லேலூயா. அம்மாங்களையும் சொல்றேன், பிள்ளைங்களையும் சொல்றேன், இவங்க என்ன பார்த்துக்குவாங்க, அதை கம்பேர் பண்ணிக்காதீங்க. யாரும் உங்களை பார்க்கணும்னு அவசியமே இல்லை, தெரியுமா? உங்களை கடவுளை ஒண்டியா உருவாக்கினார், ஒண்டியாவே அவர் நடத்த முடியும். எவ்வளவு பேர் நம்பிக்கை இருக்குது? ஆமென். அல்லேலூயா. யாருடைய உதவி இல்லைன்னா கூட, கர்த்தர் யாரும் செய்யலைன்னா கூட உங்களுக்கு ஆண்டவர் செய்வாங்க. அதுக்குதான் தைரியமா சொல்றேன் இன்னைக்கு உங்களை பார்த்து. வசனத்தை நம்புங்க, கடவுளை நம்புங்க. உங்களால ஆவாததெல்லாம் விட்டு போய் சொல்லுங்க, உங்களுக்கு ஆவறதுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுது. யோவான் 1 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நம்மளாம் யாரா இருக்கிறோமா? தேவனுடைய, நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள். You know that you are a child of God. நம்மளுக்கு அப்பா இருக்கிறார். யார் தெரியுமா? யார் நம்மளுக்கு அப்பா? ஏசப்பா. ஆமென். அல்லேலூயா. ஐயோ, என் கூட யாருமே நிக்கல. நீங்க உங்க அம்மா வயித்துல இருக்கும்போது யாரு நின்னாங்க உங்க கூட? உங்க மம்மி வயித்துல இருக்கும்போது யாருன்னா இருந்தாங்களா? யாரும் இல்லை. அப்பவும் நீங்க தனியா தான் வந்தீங்க. வாழ்க்கையில லாஸ்ட்ல தனியா தான் இருக்க போறோம். என்னத்துக்கு you know the truth. சத்தியம் தெரியுது இல்லை, அப்ப என்னத்துக்காக கவலைப்படுறீங்க? பாத்துக்குவார் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதை தெரிஞ்சுக்கங்க. இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டா எல்லார்கிட்டயும் கைண்டா இருப்பீங்க. இந்த டைகர் மாதிரி சான்ஸ் கொடுக்குவீங்க, பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை. ஆனா நீங்க யாரை மனுஷி வரீங்களோ ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப உதவியாவாங்க. எல்லார் மேலேயும் டார்கெட் பண்ணிட்டு செல்ஃப் ரைச்சியஸா வாழ்ந்துடாதீங்க. நீங்க ட்ராப்ல மாட்டிக்குவீங்க, உங்க வாய் மூடிடும். அப்ப யாரை வந்து உதவி செய்ய முடியாது. நீங்க மாறிட்டீங்கன்ட்டு மற்றவங்கள மாறன்னு சொல்லாதீங்க. Do your work and God will do his work. அல்லேலூயா. நான் மாறிட்டேன், நீ ஏன் மாற மாட்டேன்? நான் ஜெபம் பண்றேன், நீ ஏன் ஜெபம் பண்ண மாட்டேங்கிற? நான் ஏன் பைபிள் வாசி, நீ ஏன் வாசிக்க மாட்டேன்? That is not your job. அது கடவுளுடைய ஜாப். அவங்க பைபிள் வாசிக்கிட்டா வாசிக்காத போட்டு அதை பத்தி கவலையே வேண்டாம் நமக்கு. We are accountable to God and we are accountable to God. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா.
You can't change someone by force or by your attitude. You can change someone by the word of God. அவ்வளவுதான். ஆமென். இன்னைக்கு நான் பிரதம மந்திரி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிரதம மந்திரி ஆகும். Take some time. Be kind. Forgive. Love. Chance கொடுங்க. உங்களால முடியாது, கடவுளால முடியும். முடியுமா முடியாதா? அப்ப ஏன் டென்ஷன்? அவ்வளோ டென்ஷன், ஓவர் டென்ஷன், லைஃபே டென்ஷன். நீங்களும் டென்ஷன், உங்க கூட வரவங்களையும் டென்ஷன் பண்ணி அனுப்புறேன். அவன் அல்லேலூயா. அவ்வளோ சம்பாரிச்சு இவ்வளோ 50,000 ரூபாய் 30,000 ரூபாய் சம்பாரிச்சு உங்க லைஃப்ல இந்த சந்தோஷம் இல்லைன்னா என்ன அந்த மாதிரி சம்பாரிச்சு இல்லையா? என்ன அந்த மாதிரி இல்லையா? வேஸ்ட் இல்லையா? அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க மைண்டை மாத்திக்கங்க. வசனத்தில் உங்க மைண்டை என்ன பண்ணுங்க? மாத்திக்கங்க. சத்தியம் என்ன சொல்ற அதுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:11 வாசிங்க அப்படியே. I have learned to be content whatever the circumstance. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. என்ன அழகா சொல்றாருன்னா, நான் என்னத்துல கத்துக்கணும்னா எல்லா சூழ்நிலையும் போதும் என்று தான் நான் கத்துக்கணும். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வாட்டி பிரதர் பிரதாப் சொன்னாரு, வாழ்க்கையில ஒரு மனுஷன் போதும்னு சொல்றது எதுனா எங்க அது கூட சொல்றாங்க, சொல்றது இல்லையா? போதும்னா இல்ல, வீட்டில் இருக்கிறாங்க 2 பேர் பார்சல் பண்ணுங்க இல்லையா? நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் யாராவது சாப்பாடெல்லாம் போட்டால் ஒன்று இப்படி வாங்குறது, ஒன்று இப்படி வாங்குறது. யாருன்னா போதும்னு இருக்கிறீங்களா? இன்னொருத்தர் சொல்லுவாங்க, வயிறு ரொம்பனாலும் கண்ணு ரொம்ப மாட்டேங்குது. அப்பதான் சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பிட்றீங்களான்னா எதா கபாபா எதா சைலண்டாக. அது என்ன அர்த்தம்னா வேணும்ன்றது. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறாரு, நான் எல்லா சூழ்நிலையும் போதும் என்றதை என் வாழ்க்கையில கத்துக்கிட்டேன். ஆமென். அல்லேலூயா. இது வரட்டும் பிரதர், உங்களுக்கு இது வரட்டும், இது வரட்டும் சிஸ்டர், இது போதும். எங்க ஹஸ்பண்ட் குடியாரா இருந்தா கூட எனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறார், அது போதும். எனக்குன்னு ஒரு வைஃப் இருக்குது, நல்ல சாப்பாடு பண்ணலன்னா கூட என்னை பார்த்துக்கிறது, என் பிள்ளைய பார்த்துக்கிறது நல்ல வைஃப், அது போதும். எனக்கு சொந்த வீடு இருக்குதோ இல்லையோ, தூங்குறதுக்கு ஒரு வீடு இருக்குது, அது போதும். அல்லேலூயா. யார் என்ன பார்க்கறாங்களோ பார்க்கறது இல்லையோ, இயேசு என்ன பார்க்கறாரு, அது போதும். That's how a Christian should live, man. Amen. Hallelujah. பவுல் அதுதான் சொல்றான், என் வேலை என்னை யாருன்னு சொல்றதுக்கு ஆகாது, என் பணம் என்னை யாருன்னு சொல்ல முடியாது, என்னை படைச்சவர் தான் நான் யாருன்னு காட்ட முடியும். Hallelujah. So don't spoil your day, man. This is a beautiful day which God has given to you. இனி கொடுத்த நாள் என்ன நாள் தெரியுமா? சந்தோஷமான நாள். இந்த நாளை யார் ஸ்பாயில் பண்ணீங்க தெரியுமா? பேய் இல்ல, நீங்க இல்ல, உங்க மைண்ட். ஆமென். அல்லேலூயா. So enjoy what you have. கூட்டாஞ்சோறு பண்றீங்களா? கூட்டாஞ்சோறு பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. கேஸ் இல்லையா? அடுப்புல பண்ணலாம். அடுப்புல இல்லையா? எலக்ட்ரிக் பண்ணலாம். இதுலயா அவளையா டேரக்டா பிரியாணி சாப்பிடலாம். சிம்பிள் சிம்பிள்மா. பவுரிங் ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டருங்க இருக்கிறாங்க, என்ன ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டருங்க இருக்கிறாங்க. பவுரிங் ஹாஸ்பிட்டலில் ரெடி பண்ணி ஜல்தி அனுப்பிடுவாங்க, ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டலில் வச்சு ரெடி பண்ணி அப்பா அனுப்புவாங்க. சிம்பிள். ப்ரைவேட்லாம் கவர்மெண்ட்லாம் ஜல்தி அனுப்புவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களாம் உங்களை ரொம்ப நாள் வச்சு பார்க்க மாட்டாங்க. ப்ரைவேட்லாம் அப்படி இல்லை, உங்களை வச்சா தான் அவங்க பார்க்க முடியும். நீ எவ்வளோ நாள் அங்கே இருக்கிறியோ அவ்வளோ நாள் அவங்களுக்கு லாபம். ಗೌರ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಅಡ್ಡಿ ಇಲ್ಲ, ಆಯ್ತಾ ಏನಿದೆ ಪೇಷಂಟ್ ನಡೀತಾ ಇದಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಆಗ್ತಾ ಇದಲ್ಲ, ಕಲ್ಸ್. ಪ್ರೈವೇಟ್ ಅಡ್ಡಿ ಇಲ್ಲ, ಇವಾಗ ಆಗಲ್ಲ, ತುಂಬ ಡೇಂಜರ್. டேஞ்சர். ஏன்னா மிஷின் எல்லாம் வாங்கிட்டுக்கிறாங்க. எல்லா மிஷினை நம்பி வாங்குது யாரு? நீ வருவியான்னு காத்துருந்து நீ தான். உன்னை எப்படி அனுப்புவாங்க? ஸோ இப்போ எது பெஸ்ட்டு? கவர்மெண்ட்டா? கவர்மெண்ட்ல இன்ஜெக்ஷன் குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரீ, தெரியுங்களா? எங்கள் டாக்டர் 7th டேல கேட்டார், இங்கேயே போட்டுக்கோங்க அப்படின்னாரு. எவ்வளோன்னு கேட்டேன். 5000 ரூபாய். கவர்மெண்ட்ல எவ்வளோ? ஃப்ரீ. போ. அவருக்கு நாளும் அங்கேயே போட்டேன், காசு மிச்சாயிடுச்சு.
ஃபீல் எல்லாம் இருந்தா போடுறோம். குழந்தைக்கு ஒரு பெட்டே இல்லை, ஃபீல் பண்ணாதீங்க. ஜல்லிக்கல் மேலே குழந்தைங்களை தூங்க வச்சுக்கிறாங்க. அவங்க டவுல் இல்லையா, டவுலை கழட்டி இப்படி உதறி அந்த அம்மா இப்படி போட்டு. நேற்று பார்க்குறேன், காங்கிரீட் போட்டுக்கிறாரு ஒரு குழந்தை, சப்பலே இல்லை, சிமெண்ட்ல தண்ணியில் ஆடிங்கிறாரு, ஜல்லிக்கல் எல்லாம் போட்டு. நம்ம வாழைப்பழம் சாப்பிட்டா கோல்டு எடுத்து, சாக்ஸ் போடலன்னா கோல்டு எடுத்து, இப்படி தூக்குது குழந்தை, ஜல்லிக்கல் மேல இப்படி தூயிங்கிறாரு அவரு. மோரி கிளீன் பண்ணிட்டு பக்கத்துல குழந்தைய வச்சு சாப்பிட்டுங்கிறாங்க. இந்த டெங்குவும் வரல, டெங்குவும் வரல. வரணும்னு இருந்தா மோரிலிருந்து தான் வராது, வீட்டு உள்ள கூட வரும். So be happy for what you have. Why you losing your joy? ஏதோ ஒன்று ஆவாத காரியத்துக்கா? ஆன காரியெல்லாம் யார் சொல்றது? 100 பேர்ல ஒருத்தர் செத்துட்டாங்க, 99 பேர் நல்லா தானே இருக்கிறாங்க. Let's talk about that. எல்லா மேரேஜே ஃபெயிலியர் இல்லை, ஏதோ ஒரு மேரேஜ் தான் ஃபெயிலியர். ஃபெயிலியரான மேரேஜ் கூட சக்சஸ் ஆண்டவர் மாத்திக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. அது தெரியுமா? அப்பனா வழி இருக்குது, கர்த்தர்கிட்ட வந்தா வழி இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அதைத்தான் இவர்கிட்ட வாங்கன்ற. இவர் இருக்கும்போது என்ன கவலை நம்மளுக்கு? வேற லெவல்ல வாங்கணும், நம்ம ஆட்டிடியூடே வேற மாதிரி. யாருடைய இது கேட்காதீங்க. நீ எப்படி இருக்கிற, ஹவு டு ஐ லுக், என் ஃபேமிலி எப்படி இருக்குது பார்த்தியா, நான் நல்லா இருக்கிறேன்னா, நீ என்ன சொல்ற? அவங்க என்ன சொல்லுவாங்க? டம்மியா, அவங்களா கடவுள். உனக்கு அந்த வீடு பிடிச்சிச்சா, நீங்க போங்க. உங்களுக்கு அந்த வீடு சந்தோஷமா இருக்குதா, போங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லை வாசல் சரியில்லைன்ட்டு. ஏன் இந்த ஆயா வாய்களெல்லாம் கேட்குறீங்க? உங்களுக்கு பிடிச்சா போங்க. வாசலே இல்லாத வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. என்ன பிரேமமா? வாசல் இருந்து, ஜன்னல் இருந்து, எல்லாம் இருந்து, நீங்க ஏன் இல்லாத இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. கம்னலிக்கு போங்க, சார்ல்ஸ் ஸ்கூல்கிட்ட போங்க, அங்கே ஃபேமிலிக்கு படுத்துங்கிறாங்க, போய் பாருங்க. ஒரு லைட்டாக ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கிறாங்க, 2 கம்பி நட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். டாய்லெட் கூட இல்லைங்க, அது பக்கத்து கவர்மெண்ட் டாய்லெட் இருக்குது. என்ன அழகாக ரெடி ஆகிட்டு ஜாலியாக வரேன். நீங்கள் சிங்கிள் ஹால் பெட்ரூம், கிச்சன், இன்டீரியர், ஃப்ரிட்ஜ், குக்கர், கேஸ், டெக்கரேஷன், என்னன்னோ இருக்குது. ஆனாலும் எப்படி வரீங்க? எங்க டிமாண்ட்ஸ்ல இருந்து வெளியே வர மாதிரி வராங்க. சந்தோஷமா இருங்க. அந்த அந்த ஃபேமிலியில இருக்கிற அந்த பொண்ணு பாத்தியா, எல்லாம் கொழும்பு பண்டு, ஒண்ணுமே தெரியல. கொழும்பு பண்டு என்ன மாதிரி? கொழும்பு பண்டு சாப்பிட்ற மாதிரி பந்தா இல்லை வாந்தி எடுக்கிற மாதிரி பந்தா? தெரியுமா? தெரியல. இல்ல சும்மா இருக்கணும். அல்ல, உங்க வைஃப் பண்ண முடியலனா சிம்பிள் கொழும்புகள் ஆகுதுமா. சாப்பாடு, தயிர், கொஞ்சம் தண்ணி, ஒரு 2 பீஸ் வெங்காயம், அருமையான சாப்பாடு. ஏன் சண்டை? அதுக்காக ஏன் ஃபைட்டு? அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி வாழ்ந்து பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு எதோ யோசி சாவு எங்கேயோ இருக்குது. நீங்க இது பண்ணி ஜல்தி வர வச்சுக்கிறீங்க. எங்கேயோ ஆண்டவர் வச்சாரு, கவலைப்பட்டு அங்க போயிருக்காரு. ஒரு ஆள் இந்த உகாதிக்கு கார்ட்ஸ் ஆடிட்டு ரொம்ப பெரிய லாஸ் ஆயிட்டு செத்துட்டு. என்னத்துக்காக செத்தாரு சொல்லுங்க? என்னத்துக்காக செத்தார் சொல்லுங்க பிரதர்? காசு இல்லைன்னு செத்தாரா? காசு இருக்குதுன்னு செத்தாரா? இல்ல உகாதிக்கு செத்துட்டாரா? ஆசை. வா, ஆசை செத்து போயிடுவேன். ஆசை வைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. இவருக்கு ஆசையில பேராசை வச்சு அத்தா அவுட். காசு கொடுத்துக்கிறாரு இல்லையா? காசு கொடுத்துக்கிறாரு, சந்தோஷப்படுங்க. நாங்க நந்தி ஹில்ஸ்க்கு ஒரு வாட்டி போகும்போது அப்படித்தான். அவங்க ஒரு 3 காயின் வைக்கிறாங்க. இப்படி இங்க 100 ரூபாய் வைக்குவாங்க. ஏதோ ஒரு இது எதுல இருக்குதுன்னு வாங்க. இதுல இருந்துச்சுன்னா நீங்க 100 rupees
பேசி வச்சா உங்களுக்கு 200. நான் பார்த்துங்கிறேன், எல்லாம் மேலே போயிட்டோம். சாப்பாடுக்கு எல்லாம் காசு கொடுங்கன்னா யார்கிட்டயும் காசு இல்லை. நான் இந்த கேம் பார்த்துங்கிறேன், ரொம்ப குஷாயிடுச்சு எனக்கு. பக்கத்தில் ஒரு அங்கிள் போட்டு போட்டு எடுக்கிறாரு, 200 400. நான் மெதுவாக என் பாக்கெட்டில் இந்த காசு எடுத்து அடிச்சிட்டேன். என்கிட்ட தான் காசு உள்ள ஒழிச்சு வச்சிருந்தேன்னு பார்த்தா எல்லாரும் ஒழிச்சு வச்சுங்கிறது எடுக்கிறானுங்க. அப்போ தான் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க அடிச்சுனே இருந்தோம். டப்புன்னு ஆசை தீருமா, 100 போட்டு 200 போட்டு 400 போட்டு 800 டக்குன்னு பெருசா போட்டு ஒரு அடியா போட்டு வலையில புடிச்சிட்டாங்கப்பா. எல்லாரும் தோத்துட்டோம் பிரதர். சாப்பாடு கூட காசு இல்லாத வந்தோம் பாருங்க மேலேருந்து. அப்புறமா முஸ்லீம்கார கல்யாணம் இருந்துச்சு, பசி தாங்க முடியல. போய் கை கழுவுனா பின்னாடியிலேருந்து வந்து கேட்குறாரு, கே சாயே பார் அமிச்சிட்டாங்க வெளியே. இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டு இருந்தேன்னா அட்லீஸ்ட் மீல்ஸ்னா கேட்ச்சு. இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு போற தொட்டு மிச்சம் இருந்த பிரியாணி கூட கிடைக்கல. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? Be happy for what you have. What God has gave is wonderful for you. உங்களுக்கு கொடுத்த ஹஸ்பண்ட் wonderful husband, உங்களுக்கு கொடுத்த வைஃப் wonderful wife, உங்களுக்கு கொடுத்த அம்மா அப்பா wonderful, உங்களுக்கு கொடுத்த அப்பா wonderful. Don't criticize what God gave to you. ஆண்டவர் கொடுத்திருந்தா என்ன பண்ணாத, குறை சொல்லி நோக்கானீங்க. கொடுத்ததுக்கு நன்றி சொல்லு, ஆகாதது போய் ஜெபம் பண்ணு, கர்த்தர் பார்த்துக்கோ. ஹல்லேலூயா. நீங்க அவங்கள சொல்ல, அவர் படைத்ததை நீ சொல்ற. அப்பனா நீங்க படிச்சீங்க அவரை. So always be wise in talking something. Amen. Hallelujah. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. So மத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க. You be you. நீங்க இருங்க. வேற யாரும் உங்களை மாதிரி இருக்கணும்னு அவசியப்படாத. வேற யாரும் நீ லியான் வேற, ஜெனு போட்டோல இப்படி காட்டும் லியான். ஏன் அவங்க போட்டோ அது, அவங்க அப்படி இருந்தா தான் அந்த மூஞ்சி ஒரு மாதிரி you look good in your life. ஆமென் ஹல்லேலூயா. நான் கண்ணாடி போடுறேன், ஏன் கண்ணாடி போடுறேன்னா எனக்கு இங்க ஒரு மாதிரி தெரியுது, அதனால ஐ புட் கண்ணாடி. உங்களுக்கு பிடிக்கலனாலும் நான் கண்ணாடி என்ன பண்ணுவேன், அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். அதை பற்றி கவலைப்படுறேன். எனக்கு யாரை பற்றி எனக்கு கவலையே இல்லை, எனக்கு என்னை பற்றி என் ஆண்டவர் பற்றி தான் கவலை. ஹல்லேலூயா. கண்ணாடி போட்டாலும் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. போடலனாலும் என்ன பண்ணுவாங்க, துணியே இல்லாத போது பாரு, அதுக்கு தான் கடவுள் போனால் இந்த கேதி துணியை போட்டால் பார்த்தியா, என்னத்துக்கு இவன் பேச்செல்லாம் நம்மளுக்கு இவன் தேவையே இல்லை. நீங்கள் வந்து எங்களுக்கு மார்க்ஸ் போடணுன்ற அவசியமே. I know I am fearfully and wonderfully made by my Lord. Hallelujah. எங்க அப்பா படிச்சது ஒண்ணுமே தப்பா படிக்கல, எல்லாமே நல்லா படிச்சுக்கிறாரு. ஆமென் ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். நீ எனக்கு சொல்லல கூட நான் அழகுதான். ஆமென் ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் உங்களுக்கு தான் அழகு, உங்களை வச்சு யாரும் கம்பேர் பண்ணிக்காது. உங்களை யாரா கம்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் சந்தோஷத்தை என்ன பண்ணுவீங்க, இழக்குவீங்க. நீங்கள் எல்லாம் பறவைகள்கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது இல்லையா? ஸோ ப்ளீஸ் பி ஹாப்பி ஃபார் வாட் யூ ஹேவ். இன்னைக்கு சந்தோஷமாக போங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஒருவேளை துக்கமாக வந்துக்கலாம், கேள்விக்குரிய வந்துக்கலாம், ஏன் அது இது ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார், இதெல்லாம் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இது நான் வந்தால் தான் செய்ய முடியும். Amen. Hallelujah. So allow him to work and God will work for you. Amen. Hallelujah. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆவியானவரே